the greatest story ever told. Jesus' love story from the Olive Tree Kids Bible story. ஹலோ கிட்ஸ், இன்னைக்கு நாம் ரொம்ப ஒரு அழகான ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுதலை பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும். அன்னைக்கு ஒரு நாள் ஏசப்பா ஒரு அழகான கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டு எருசலேம் சிட்டிக்கு போயிட்டுருக்காரு. அப்போது நிறைய பேர், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து ஹொசன்னா ஹொசன்னா, ஏசப்பா தான் எங்களுடைய ராஜா, ஜீசஸ் இஸ் ஆர் கிங் அப்படி சொல்லி அவரை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ராத்திரி சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஏசப்பா சொன்னார், இதுதான் என்னுடைய சரீரம், இதுதான் என்னுடைய ரத்தம்னிட்டு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா அவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை தர போகிறத பற்றி சொன்னாங்க. இதுக்கப்புறம் ஒரு சேடான விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் ஏசப்பாவும் அவங்க சீஷர்களும் கெத்செமனேயில் போய் ஜெபிக்க போவாங்க. அங்கே யூதாஸ் இஸ்காரியோத்து நிறைய சோல்ஜர்ஸ் கூட பரிசேயர்கள் கூட வந்து ஏசப்பாவை காட்டி கொடுப்பாங்க. ஏசப்பா ஓடவே இல்லை, அவங்க கையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. நம்ம மேலே வச்சிருக்க அன்புனால அவர் எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவரோட சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அங்கே இருந்த நிறைய ஆங்க்ரியாக இருந்த க்ரௌடெல்லாம் அவரை சிலுவையில் அறைங்க, அவரை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ஆனால் ஏசப்பா தப்பே பண்ணாமல் நமக்காக அவர் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏசப்பா நம்மளை ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் சிலையை சுமந்துக்கிட்டு அவர் குல்கொதா அப்படின்ற மலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஏசப்பாவை குல்கொதான்ற ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போய் 2 திருடங்கள் மத்தியில் இருக்கிற சிலுவையில் ஏசப்பாவை அரைஞ்சாங்க. ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவங்களுக்காகவும், என்னுடைய பாவத்திற்காகவும், உங்களுடைய பாவத்திற்காகவும் சிலுவையில் மரித்தார். மரிக்கும் போது கூட அவர் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தார். அதனால் அவர் சுற்றி இருந்தவங்களுக்காக பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணார், இவங்க எல்லாரையும் மன்னிங்க அப்படின்ட்டு. ஏசப்பா அவ்வளவு நல்லவர். 3ஆம் நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டார். அவருடைய கல்லறையில் இருந்த கல் திறக்கப்பட்டு ஏசப்பா அவர் சொன்ன மாதிரி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டார். ஏசப்பா என்றென்றும் ஜீவிக்கிறாரு. ஜீசஸ் லிவ்ஸ் ஃபாரெவர். உங்களுக்கு தெரியுமா, ஏசப்பா நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாரு. ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆல் ஸோ மச். நம்ம அவர் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அவர் நித்திய ஜீவன் தருவேன்னுட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஏசப்பா நமக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். யோவான் 3:16 ஏசப்பா சொல்லியிருக்காரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏசப்பா நம்ம எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறாரு. Jesus loves you. From the Olive Tree Kids Bible Stories, the greatest story ever told.